வணக்கம். நம்ம உகரம் தமிழ் வகுப்புல பொறுத்துக அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம அடுத்த சேர்த்து எழுதுக அதுதான் பார்க்க போறோம். அந்த சேர்த்து எழுதுறதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அது என்னன்றது தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இப்ப புணர்ச்சி அதுதான் அடிப்படை. இந்த சேர்த்து எழுது ஒரு 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 வார்த்தை இன்னொரு வார்த்தையோட சேர்த்து எழுதுறதுக்கு நமக்கு உதவக்கூடியது என்னன்னா புணர்ச்சி. புணர்ச்சினா என்னன்னா இரு சொல் இணைவது. ரெண்டு சொற்களை இணைப்பதுதான் என்னது புணர்ச்சி. புணருதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி, இந்த புணர்ச்சி ரெண்டு வகையா இருக்கு. ஒண்ணு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இப்ப இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்னன்னாக்கா, இரு சொல் இணையும் பொழுது எந்த மாற்றமும் அதுல ஏற்படாது. ரெண்டு சொற்களுக்கு இடையே எந்த மாற்றமும் ஏற்படாது. அப்படியே ரெண்டு சொல்லும் வரும், இயல்பா வந்துரும். சரிங்களா? அதுதான் இயல்பு புணர்ச்சி. இப்ப இங்க பாத்தீங்கன்னா தமிழ், இது ஒரு வார்த்தை. இது மொழி, இது ஒரு வார்த்தை இல்லையா? இது ஒரு சொல், இது ஒரு சொல். ரெண்டு இணையும் பொழுது ரெண்டு சொற்களும் அப்படியே வருது. எந்த வித மாற்றமும் இல்ல இல்லையா? இயல்பா அப்படியே தமிழ் மொழி அப்படின்னு வருது. அப்புறம் ஆணி பிளஸ் வேர், ஆணி வேர். வாழை பிளஸ் மரம், வாழை மரம். சரிங்களா? எந்த வித மாற்றமும் ஏற்படல ரெண்டு சொற்கள்லயும் சரி, அதுக்கு இடையேவும் சரி. இதனால இது என்ன சொல்றாங்க? இயல்பு புணர்ச்சி. அடுத்தது விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி. இப்ப விகார புணர்ச்சின்னு என்னன்னா, ரெண்டு சொற்கள் சேரும் பொழுது அதுல மாற்றம் ஏற்படும். என்ன விதமான மாற்றம் ஏற்படும்னா, மூன்று விதமான மாற்றங்கள் ஏற்படும். ஒண்ணு தோன்றல், இன்னொன்னு திரிதல், இன்னொன்னு கெடுதல். சரிங்களா? மூன்று விதமான மாற்றங்கள் ஏற்படும் இரண்டு சொற்கள் சேரும் பொழுது. அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா விகார புணர்ச்சி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் தோன்றல். தோன்றல்ல என்ன மாதிரியான, அதாவது தோன்றல் அப்படின்றதுல என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பாக்குறோம். மூன்று வகையான மாற்றங்கள் சொன்னோம் இல்லையா? தோன்றல், திரிதல், கெடுதல். அதுல தோன்றல் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். தோன்றல்னா என்னது அர்த்தம்? தோன்றுதல். சரிங்களா? தோன்றல்னால என்னது? தோன்றுதல். இப்ப இங்க என்ன தோன்றும் அப்படின்னா, இப்ப ரெண்டு சொற்கள் இருக்குன்னா அதுக்கு இடையே ஒரு எழுத்து தோன்றும். ரெண்டு சொற்கள் சேரும் பொழுது அந்த ரெண்டு சொற்களுக்கும் நடுவுல ஒரு எழுத்து புதுசா தோன்றும். அதனாலதான் இது தோன்றல் அப்படின்னு சொல்றாங்க. தோன்றல் விகார புணர்ச்சி. உதாரணமா இப்ப திரு பிளஸ் குறள் அப்படின்னு பொழுது, இந்த திரு குறள் ரெண்டும் இணையும் பொழுது என்ன எழுத்து தோன்றுது? இக்கு, திருக்குறள். சரிங்களா? தமிழ் பிளஸ் பாடம், தமிழ் பாடம். ஒரு இப்பு வருது பாருங்க. சரிங்களா? இது சந்தி எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது பழக்கத்துல உங்களுக்கு வரும். இன்னும் டிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நீங்க இப்பவே ரொம்ப உங்களை குழப்ப வேண்டாம். நான் போக போக உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? மலை பிளஸ் தேன். எப்படி வரும்? மலை தேன், இத்து தோன்றுது. பட்டு பிளஸ் சட்டை, பட்டு சட்டை, இச்சு. சரிங்களா? இக்கு, இப்பு, இத்து, இச்சு. இப்ப இந்த எழுத்தோட சந்தி எழுத்து, புள்ளி வச்ச எழுத்து, அந்த மெய் எழுத்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல வருது. ரெண்டாவது சொல்லோட முதல் எழுத்து என்னன்னு பாருங்க. அதோட மெய் எழுத்து தான் என்னது? அந்த தோன்றல்ல வருது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா திரிதல். திரிதல்னா என்னன்னா, இப்போ ஒரு எழுத்து இருக்குதுன்னா அந்த எழுத்து அப்படியே இன்னொரு எழுத்தா மாறிடும். திரிஞ்சு போறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு எழுத்து இருக்குன்னா அது இன்னொரு எழுத்தா மாறிடுறது. இப்ப இங்க பாருங்க, பல் பிளஸ் பசை. இங்க இல்ல இருக்கு இல்லையா? அந்த இல்ல என்னவா மாறிடுது? இற்றா மாறிடுது. பற்பசை. சரிங்களா? இதுதான் திரிதல். திரிதல் விகார புணர்ச்சி. பல்லுல இருக்கிற இல்ல என்னவா மாறிடுது? இற்றா மாறிடுது. பற்பசை சேரும் பொழுது. சரிங்களா? மண் குடம். இந்த என்னவா மாறிடுது? இட்டா மாறிடுது. மட்குடம், மட்குடம். சரிங்களா? இது பிராக்டிஸ்ல உங்களுக்கு வந்துடும். அருள் பிளஸ் செல்வம் சேர்த்து எழுதும் போது எப்படி வருது? அருட்செல்வம். இட்டா மாறிடு. இல்ல என்னவா மாறிடுது? இட்டா மாறிடுது.
பொன் பிளஸ் சிலம்பு. இதுல பாத்தீங்கன்னா இந்த இன் என்னவா மாறிடுது, இற்றா மாறிடுது, பொற்சிலம்பு. சரிங்களா? இப்ப இந்த எழுத்துக்கள், அந்த மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, முதல் வார்த்தையில வரக்கூடிய அந்த கடைசி எழுத்து மெய் எழுத்து அது அப்படியே என்னவா இன்னொரு மெய் எழுத்தா மாறிடுது சேர்த்து எழுதும் பொழுது. அதுதான் திரிதல் விகார புணர்ச்சி. இது எழுத எழுத உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். அடுத்தது கெடுதல். கெடுதல்னா என்னன்னாக்கா கெட்டு போறது. அதாவது ஒரு எழுத்தே அந்த ஒரு வார்த்தையில இருந்து அப்படியே மறைஞ்சு போயிடும். ரெண்டு சொற்கள் சேரும் பொழுது முதல் சொல்லுல இருக்கிற அந்த எழுத்து என்னவா கடைசி எழுத்து மறைஞ்சு போயிடும். சரிங்களா? இப்ப உதாரணம் பாருங்க, மரம் பிளஸ் வேர். இங்க சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா மரவேர். இந்த இம்ம என்ன ஆயிடுது, மறைஞ்சு போயிடுது. இதுதான் கெடுதல் விகார புணர்ச்சி. இந்த முதல் சொல்லுல வரக்கூடிய கடைசி எழுத்து என்ன ஆயிடும், மறைஞ்சு போயிடும். வட்டம் பிளஸ் வளையல். வட்ட வளையல். இம்மு போயிடுச்சா? பாடம் பிளஸ் நூல். பாட நூல். இம்மு மறைஞ்சிடுச்சு. தங்கம் பிளஸ் மோதிரம். தங்க மோதிரம். இம்மு என்ன ஆயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சியில இருந்து நம்ம என்ன பார்த்தோம், அதாவது இயல்பா அப்படியே ரெண்டு சொற்களும் சேரும் பொழுது எந்தவித மாற்றமும் ஏற்படாம அப்படியே வந்துரும். விகார புணர்ச்சியில ரெண்டு சொற்கள் இணையும் பொழுது மாற்றம் ஏற்படும். மூன்று விதமான மாற்றம். ஒண்ணு தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல்னா என்னது, ரெண்டு சொற்கள் சேரும் பொழுது ஒரு மெய் எழுத்து, அது சரிங்களா, அந்த ரெண்டாவது சொல்லுல உள்ள முதல் எழுத்தை பொறுத்து அந்த இடத்துல என்ன வரும், ஒரு மெய் எழுத்து தோன்றும். அடுத்த திரிதல்ல என்னது, ரெண்டு சொற்கள் சேரும் பொழுது முதல் சொல்ல உள்ள கடைசி எழுத்து அந்த மெய் எழுத்து வேற ஒரு மெய் எழுத்தா திரிஞ்சி மாறி வரும். அடுத்தது கெடுதல். இதுல இரண்டு சொற்கள் சேரும் பொழுது முதல் சொல்லுல உள்ள கடைசி எழுத்து அந்த மெய் எழுத்து கெட்டு போயிடும், அத மறைஞ்சு போயிடும். சரிங்களா? இப்ப உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். சந்தேகம்னா கேளுங்க ஆண்டி கிட்ட. இப்ப இதுல சேர்த்து எழுதுக எக்ஸசைஸ் சில வார்த்தைகள் கொடுத்திருக்கேன் ஆண்டி. சரிங்களா? மலை பிளஸ் வாழை. இது எப்படி சேர்த்து எழுதும் பொழுது வரும் அப்படின்றத நீங்க நல்லா திங்க் பண்ணி இந்த உதாரணம் எல்லாம் பேஸ் பண்ணி, சரிங்களா, இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அதுல உதாரணங்கள் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நீங்களே என்ன பண்ணணும், எந்தவித ரெஃபரன்ஸும் இல்லாம பார்க்காம நீங்களாவே எழுதி அனுப்பணும். சரிங்களா? அழகா எழுதி அனுப்புங்க. நீட்டா ப்ரெசென்ட் பண்ணி அனுப்புங்க. இது இது கொஞ்சம் இது ஒரு ஸ்லைட்ல இது ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். அடுத்த ஸ்லைட்ல கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். 2 ஸ்லைட்ல எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகா எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து அந்த புணர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த இந்த இது கொடுத்துருக்கேன் இல்லையா, அதோட வகைகள் எல்லாமே இதே மாதிரி நீங்க நோட் புக்லயும் காப்பி பண்ணி அதையும் எனக்கு அனுப்புங்க. புணர்ச்சினா என்ன, புணர்ச்சியோட வகைகள் என்ன, இயல்பு புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சினா என்ன, அதுல உள்ள 3 விதமான மாற்றங்கள் என்னது அப்படின்றத இந்த உதாரணம் இது எல்லாமே நோட் புக்ல எழுதி அனுப்புங்க. இதெல்லாம் பார்த்து, சரிங்களா? அந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்க பார்க்காம பண்ணி அனுப்பணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.